குழந்தைகளுக்கு மாத்திரை, மிட்டாய் போன்றவற்றை கொடுக்கும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். திருத்தணி அருகே காய்ச்சலுக்காக மாத்திரை கொடுக்கப்பட்ட நிலையில் தொண்டையில் மாத்திரை சிக்கி 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக குழந்தைகள் இருக்கும் வீட்டில் எந்த பொருட்களை எடுத்தாலும் முதலில் வாயில் வைக்கும் பழக்கம்தான் இருக்கும். கோலிகுண்டு, தைல டப்பாக்கள் போன்ற சிறிய சிறிய பொருட்களை குழந்தைகள் விழுங்கிவிடும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும். இந்த நிலையில்தான் திருத்தணி அருகே காய்ச்சலுக்காக குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கப்பட்ட நிலையில் தொண்டையில் மாத்திரை சிக்கி 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காய்ச்சலுக்காக குழந்தைக்கு பாதி மாத்திரையை தாய் கொடுத்த போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பிஆர் பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வேலு மற்றும் சசிகலா தம்பதி. நெசவு தொழிலாளி. இவர்களுக்கு 4.5 வயதில் ஒரு மகன் உள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவில் 4 வயது குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குழந்தையின் தாய் காய்ச்சலுக்காக மாத்திரையை பாதியாக உடைத்து கொடுத்துள்ளார். அப்போது அந்த மாத்திரை குழந்தையின் சுவாச குழாயில் சிக்கியிருக்கிறது. இதில் அந்த குழந்தை மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு மிருதுவான பொருட்களை தான் கொடுக்க வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கு மாத்திரையை அப்படியே கொடுக்காமல் பொடியாக மாற்றி குழைத்து கொடுப்பதே நல்லது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். Subscribe to One India and never miss an update.